கிபி 17ஆம் நூற்றாண்டு. பழமையான மதுரை நகரம். வண்டியூர் தெப்பக்குளம் அருகே மக்கள் மண் தோண்டும் தருணம். அந்த மண்ணின் அடியில் இருந்து மெதுவாக வெளிப்பட்டது மிகப்பெரிய விநாயகர் சிலை. மண்ணால் மூடப்பட்ட உருவம். ஆனால் தெய்வீக ஒளி பரவியது. மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். மண்ணுக்கடியில் இருந்து வெளிப்பட்டார் விநாயகர். அந்த செய்தி மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களிடம் சென்றது. அவர் தரிசனம் செய்து அந்த விநாயகர் சிலையை மகத்தான ஊர்வலமாக மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி எடுத்துச் செல்ல உத்தரவிட்டார். கோவில் மணி ஓசை முழங்க பூஜைகள் நடைபெற்று மன்னர் திருமலை நாயக்கர் அந்த விநாயகரை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார். காலம் கடந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்தது. 18 படி பச்சரிசி மாவால் மிகப்பெரிய கொழுக்கட்டை தயார் செய்யப்பட்டது. அர்ச்சகர்கள் பக்தியுடன் படைத்தனர். பக்தர்கள் கூட்டம் பெருகியது. 18 படி மாவு கொழுக்கட்டை. அவரின் பெருமை. அதனால் அவர் அழைக்கப்படுகிறார் முக்குருணி விநாயகர். இன்றும் மதுரை மீனாட்சி கோவிலில் தீபாராதனை ஒளியில் அமைதியான முகத்துடன் அருள் பாலிக்கிறார். மதுரையின் ஆன்மீக அடையாளம் முக்குருணி விநாயகர்.